இருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன அவுலன்னாஸி பி யௌமல் கியாமா அக்ஸருஹும் அலைய ஸலாத்தன். நாளை மறுமையிலே என்னோடு நெருங்கி இருக்கக்கூடியவர்கள், என்னோடு அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் யார் தெரியுமா? என் மீது அதிகமாக ஸலவாத்து சொன்னவர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல் ஹம்தலில்லாஹ் نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله بلغ الرسالة وأدى الأمانة ونصح الأمة وجاهد في الله حق جهاده. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. فيقول الله تعالى في قرآنه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أقول قولي هذا أستغفر الله لي ولكم ولجميع المسلمين من كل ذنب واستغفروه إنه هو الغفور الرحيم. எல்லாம் வல்ல ஏக வல்லவன் அல்லாஹ் ஒருவனை போற்றுகின்றேன், புகழ்கின்றேன். அந்த வல்லவன் அல்லாஹ் இணைதுணை அற்றவன் என்று சாட்சி பகர்கின்றேன். எமது உயிரிலும் மேலான உத்தம நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரது வழிமுறைகளை, வாழ்க்கை நெறிகளை பின்பற்றி வாழ்ந்த சஹாபா பெருமக்கள் இறுதி நாள் வரையும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி ஒழுகக்கூடிய ஒவ்வொரு இறை விசுவாசிகள் மீதும் ஏக வல்லவன் அல்லாஹுவின் பேரருள் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. புனித ஜுமாவின் கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹு தாலாவின் கட்டளையை ஏற்று அவனது இல்லம் வருகை தந்திருக்கும் அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, இறை விசுவாசிகளே, அல்லாஹ் ஒருவனை அஞ்சி பயந்து இறையச்சத்தோடு நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்து செய்கின்றேன், அன்பு கட்டளை பிறப்பிக்கின்றேன். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனை படைத்து அவனுக்கு சிறந்த வழிகாட்டுதல்களை வழங்கிவிட்டு அந்த மனிதனுக்கு சில வரையறைகளையும் விதித்துவிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனிதன் நேர்மையான முறையிலே, சரியான முறையிலே இந்த உலகத்திலே வாழ்ந்துவிட்டு நாளை மறுமையிலே உயர்வான அந்த ஜன்னாவை அடைந்து கொள்ள வேண்டும் என்கின்ற நோக்கத்திலேதான் அல்லாஹு தஆலா மனிதனை படைத்திருக்கின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே கூறுகின்ற பொழுது, வகுல்னா யா ஆதமு
உஸ்குன் அன்த வஸௌஜுகல் ஜன்னah வகுலா மின்ஹா ரகதன் ஹைது ஷிஅ்துமா வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா. அல்லாஹு தஆலா ஆரம்ப மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய மனைவியாகிய ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் படைத்துவிட்டு அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், நீயும் உனது மனைவியும் சுவர்க்கத்திலே வசியுங்கள், அங்கே இருக்குகின்ற இன்பங்களை அனுபவியுங்கள், அங்கே இருக்குகின்ற எல்லாவற்றையும் புசியுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு ஒரு நிபந்தனையிடுகின்றான். இதோ இருக்கின்றதே, இந்த மரத்தை நீங்கள் நெருங்க வேண்டாம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளை பிறப்பிக்கின்றான். ஆனால் ஷைத்தான் அவர்களை வழிகெடுப்பதற்காக வேண்டி அந்த மரத்திலே இருக்கக்கூடிய கனியை உண்ண வைக்கின்றான். அவர்கள் சுவர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்படுகின்றார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அந்த சுவர்க்கம் இருக்கின்றதே சாதாரண ஒன்றல்ல. நாம் எல்லாம் அந்த சுவர்க்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கண்ணியத்திற்குரியவர்களே, முதலாவதாக அந்த சுவர்க்கத்தின் சிறப்பம்சங்களை, அந்த சுவர்க்கம் எப்படிப்பட்டது என்பதனை நாம் ஒவ்வொருவரும் எமது உள்ளத்திலே ஆழப்பதிந்தவர்களாக அந்த சுவர்க்கத்தை பெற்றுக்கொள்வதற்காக நாம் ஒவ்வொருவரும் எம்மாலான முயற்சிகளை செய்ய வேண்டும். சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறியதாக சொல்லுகின்றார்கள், அஅதத்து லிஇபாதியஸ் சாலிஹீன், அதாவது எனது நல்லடியார்களுக்கு நான் தயார்படுத்தி வைத்திருக்கின்றேன். எப்படிப்பட்ட இன்பங்கள் தெரியுமா? மாலா ஐனுன் ரஅத் வலா உதுனுன் சமிஅத் வலா ஹதர அலா கல்பி பஷர், எந்த மனிதனுடைய கண்ணும் கண்டிராத, எந்த மனிதனுடைய காதும் கேட்டிராத, எந்த மனிதனாலும் கற்பனை கூட பண்ணி பார்த்திட முடியாத இன்பங்களை, சுகங்களை, சுகண்டிகளை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த சொர்க்கத்திலே வைத்திருக்கின்றான். ஃபலா தஅலமு நஃப்சுன் மா உக்ஃபிய லஹும் மின் குர்ரத்தி அயுனின் ஜஸாஅன் பிமா கானூ யஅமலூன். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது, யார் யார்களெல்லாம் அவர்களுடைய விழாக்களை, அவர்களுடைய முதுகுகளை படுக்கையிலே இருந்து அகற்றி தூரமாக்கி அந்த தஹஜ்ஜுடைய வேளையிலே, இரவு வேளையிலே அல்லாஹு தஆலாவிடத்திலே யதுஊன ரப்பஹும் ஹௌஃபன் வ தமஆ, அல்லாஹு தஆலாவிடத்திலே பிரார்த்தனை புரிகின்றார்களோ, அந்த சுவர்க்கத்தை ஆதரவு வைக்கின்றார்களோ, அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கண் குளிர்ச்சியை வைத்திருக்கின்றான், இன்பங்களை வைத்திருக்கின்றான். எவர்களும் நினைத்து கூட பார்க்க முடியாத, எவர்களும் அறிந்திராத கண்குளிர்ச்சியை வைத்திருக்கின்றான். அவர்கள் செய்த இந்த நல்ல அமல்களுக்காக வேண்டி என்று அல்லாஹு தஆலா திருமறையிலே கூறி காண்பிக்கின்றான். ஆகவே சகோதரர்களே, பெரியவர்களே, நாம் ஒவ்வொருவரும் இந்த உலக வாழ்க்கையை, இந்த உலக இன்பங்களை எல்லாம் துறந்து நாளை மறுமைக்காக அந்த சுவர்க்கத்தை அடைந்து கொள்வதற்காக தியாகங்கள் புரிய வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த சுவர்க்கத்தை பெற்றுக் கொள்வதற்காக தியாகங்கள் புரிந்த வரலாறுகளை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அல் குர்ஆனின் வாயிலாக எமக்கு நிறையவே கற்றுத்தருகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்தும் நிறையவே பாடங்களை நாம் கற்றுக்கொள்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே கூறுகின்ற பொழுது, தரபல்லாஹு மஸலன் லில்லதீன ஆமனு, அல்லாஹு தஆலா ஈமான் கொண்ட இறை விசுவாசியான ஆண்களுக்கும் பெண்களுக்குமாக அல்லாஹு தஆலா உதாரணமாக சொல்லுகின்றான். இம்ராத்து ஃபிர்அவுன், ஃபிர்அவுனுடைய மனைவியை அல்லாஹு தஆலா உதாரணமாக சொல்லுகின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, உங்களுக்கு தெரியும், நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம், ஃபிர்அவுன் இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது பல சொத்துக்களுக்கு அதிபதியாக இருந்தான். பல மக்களை தனக்கு கீழால் வைத்துக் கொண்டிருந்தான். அன ரப்புக்குமுல் ஆலா, நான் தான் உங்களுடைய கடவுள் என்று சொல்லுகின்ற அளவுக்கு அவன் அதிகாரங்களை வைத்திருந்தான். அவர்களுக்கு மனைவியாகத்தான் அன்னை ஆசியா அவர்கள் இருந்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அவர்கள் அல்லாஹு தஆலாவிடத்திலே வேண்டியது என்ன? இந்த ஃபிர்அவுனுடைய
இந்த உலக வாழ்க்கையுடைய இன்பம் எனக்கு தேவையில்லை. இது சாதாரணமானது, இது சொற்பமானது, இது அழிந்து போகக்கூடியது, நிரந்தரமாக இருக்கக்கூடிய அந்த சொர்க்கத்தின் இன்பம்தான் எனக்கு தேவை என்று அவர்கள் அல்லாஹு தஆலாவிடத்திலே துஆ கேட்கின்றார்கள், பிரார்த்தனை புரிகின்றார்கள். தரபல்லாஹு மஸலன் லில்லதீன ஆமனு இம்ராத ஃபிரௌன், அவர்கள் சொல்லுகின்றார்கள், இது காலத் ரப்பி பினிலி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னah, நாளை மறுமையிலே அந்த சொர்க்கத்திலே இறைவா எனக்காக ஒரு வீட்டை கட்டுவாயாக என்றுதான் அந்த அம்மையார் அவர்கள் பிரார்த்தனை புரிகின்றார்கள். ஆகவே சகோதரர்களே, அந்த சொர்க்கத்தை பெற்றுக்கொள்வதற்காக அந்த அம்மையார் அவர்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சுகபோகங்களையும் இழந்தார்கள், அனைத்து இன்பங்களையும் அவர்கள் உதறி தள்ளினார்கள். எனக்கு தேவை நாளை மறுமையிலே அந்த சொர்க்கம்தான் என்று அவர்கள் நினைத்தார்கள். அதனால் தான் இந்த ஃபிரௌனிடத்திலிருந்து வரக்கூடிய எல்லா இன்பங்களையும் எல்லாம் அவர்கள் துறந்தார்கள் என்கின்ற விடயத்தை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று சகோதரர்களே, அஸ்ஹாபுல் உஹ்தூத் நாமெல்லாம் விளங்கி வைத்திருக்கின்றோம், அறிந்து வைத்திருக்கின்றோம். அல்லாஹு தஆலா சூரத்துல் புரூஜிலே இந்த நிகழ்வை பற்றி சொல்லுகின்றான். அதாவது நெருப்பு குடங்கையுடைய அந்த மக்களை பார்த்து அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, முன்னொரு காலத்திலே ஒரு கொடுங்கோல் ஆட்சியாளன் இருந்தான். யார் யார்களெல்லாம் அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களை நெருப்பு குண்டத்திலே தூக்கி எறிந்து வேதனைப்படுத்தக்கூடியவனாக இருந்தான். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் ஒவ்வொருவரும் நன்றாக இந்த நிகழ்வை விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த சுவர்க்கத்திற்காக எவ்வளவு தியாகங்கள் புரிந்திருக்கின்றார்கள் என்பதனை நாம் ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்வதற்காக கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த நேரத்திலே நெருப்பு குண்டத்திலே ஒவ்வொருவராக எரியப்படுகின்ற சந்தர்ப்பத்திலே ஒரு சிறிய குழந்தையை கையிலே சுமந்தவர்களாக ஒரு தாயார் அவர்கள் வந்து நிற்கின்றார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த தாயார் அவர்கள் யோசிக்கின்றார்கள், சிந்திக்கின்றார்கள். இந்த குழந்தை இரக்கம் வருகின்றது, குழந்தையின் முகத்தை பார்த்தவுடன் இரக்கம் வருகின்றது. அந்த நேரத்திலே தான் அந்த குழந்தை பேசுகின்றது. சகோதரர்களே, குழந்தைகள் பேசிய 3 சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. சிறு குழந்தைகள் பேசிய ஒரு சந்தர்ப்பமாக இதுவும் இருக்கின்றது. அந்த சிறிய கை குழந்தை பேசுகின்றது. யா உம்மா லா தகாஃபி வஸ்பிரி வஅன்தி அலல் ஹக் ஃபஇன்ன மௌஇதக்கல் ஜன்னah. அந்த குழந்தை சொல்லுகின்றது, எனது அன்பு தாயே, நீங்கள் பயப்பட வேண்டாம், பொறுமையாக இருங்கள். ஏன் தெரியுமா? ஃபஇன்ன மௌஇதக்கில் ஜன்னah, நீங்கள் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட இடம் அந்த சுவர்க்கமாக இருக்கின்றது என்று அந்த குழந்தை பேசுகின்றது. எனவே சகோதரர்களே, இவ்வாறு தான் அல்லாஹ்வுக்காக வேண்டி நாம் தியாகங்கள் புரியக்கூடியவர்களாக இருந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சுவர்க்கத்தை தருவான் என்கின்ற விடயத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வாறு தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஸ்லாமிய பிரச்சாரத்தை முன்வைக்கின்ற ஆரம்ப காலத்திலே இந்த தீனிலே இணைந்தவர்கள் சாதாரண மக்களும் அடிமைகளும் ஏழைகளுமாகத்தான் இருந்தார்கள். அந்த வகையிலே தான் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய குடும்பம் இந்த இஸ்லாத்தை ஏற்கின்றது. அவர்கள் அந்த குறைசி தலைவர்களினால் அந்த குடும்பம் மிகவும் கடுமையாக சோதனைக்கு உட்படுத்தப்படுகின்றார்கள். சொல்லொன்னா துன்பங்களை கொடுக்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதன் வழியாக கடந்து செல்லுகின்ற நேரத்திலே கண் கலங்குகின்றார்கள். கலங்கிவிட்டு சொல்லுகின்றார்கள், சபரன் யா ஆல யாசிர் ஃபஇன்ன மௌஇதகுமுல் ஜன்னah. சொல்லுகின்றார்கள், யாசிருடைய குடும்பமே பொறுமையாக இருங்கள், நீங்கள் ஒதுங்கக்கூடிய இடம், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட இடம் சுவர்க்கமாக இருக்கின்றது என்று சொல்லுகின்றார்கள். அதன் பிறகு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவி சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேனியிலே ஒரு முள் தைப்பதை கூட நான் விரும்ப மாட்டேன் என்று அந்த இஸ்லாத்திலே உறுதியாக இருக்கின்றார்கள். இஸ்லாத்திற்காக முதலாக உயிர் தியாகம் செய்த பெண்மணியாக அந்த சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மாறுகின்றார்கள். அதே போன்றுதான் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் வேகமாக ஓடக்கூடிய 2 ஒட்டகைகளை அங்கே கொண்டு வந்து
2 கால்களிலும் கட்டப்பட்டு 2ஆக கிழிக்கப்படுகின்றார்கள் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இதெல்லாம் எதற்காக? அந்த சுவர்க்கத்தை பெற்றுக்கொள்வதற்காக, அந்த சுவர்க்கத்தை அவர்கள் அடைந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்திற்காகத்தான் இவ்வாறான தியாகங்களை புரிந்தார்கள் என்பதனை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, எனவேதான் இறை விசுவாசிகளை பார்த்து அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், வசாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வசாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்லுஹ ஸமாவாத்து வல் அர்ள் உஇத்தத் லில் முத்தகீன். இறை விசுவாசிகளை பார்த்து அல்லாஹ் சொல்லுகின்றான், நீங்கள் விரையுங்கள், நீங்கள் போட்டி போட்டுக் கொள்ளுங்கள், இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும், உங்களுடைய ரப்பிடத்திலே இருந்து வரக்கூடிய அந்த மக்ஃபிரத்தை பெற்றுக்கொள்வதற்காக, அந்த மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்காக நீங்கள் விரையுங்கள். மேலும் வஜன்னத்தின், அந்த சுவர்க்கத்தை பெற்றுக்கொள்வதற்காக, அர்லுஹ ஸமாவாத்து வல் அர்ள், அது இந்த வானம் பூமியை விட விசாலமானது, உஇத்தத் லில் முத்தகீன், அது இறையச்சம் உள்ளவர்களுக்கு தயாரிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த சுவர்க்கத்தை பெற்றுக்கொள்வதற்காகவும் அல்லாஹ்விடத்திலே இருந்து மக்ஃபிரத்தை பெற்றுக்கொள்வதற்காகவும் விரையுங்கள் என்று சொல்லுகின்றார்கள். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, அவ்வளவு விசாலமான, அவ்வளவு இன்பங்கள் நிறைந்த, அவ்வளவு தியாகங்கள் புரிந்து அது பெற்றுக்கொண்ட அந்த சுவர்க்கம் இருக்கின்றதே, கண்ணியத்திற்குரியவர்களே, நாமும் பெற்றுக்கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு அழகான வழிகாட்டுதல்களை எமக்கு காண்பிக்கின்றார்கள். சாதாரண விடயங்களை செய்வதன் மூலமாகவும் அந்த சொர்க்கத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வழிகளை எமக்கு அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்களே. சுயில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் அக்ஸரி மா யுத்கிலுன் நாஸ அல் ஜன்னா, அதாவது மனிதர்களிலே அதிகமாக சுவர்க்கத்திற்கு நுழைவிக்கப்படக்கூடிய மனிதர்கள் யார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வினவப்படுகின்றது. சொல்லுகின்றார்கள், தக்வல்லாஹ், யார் அல்லாஹ்வை பயந்து நடக்கின்றார்களோ, பாவத்திற்கும் அந்த மனிதனுக்கும் இடையிலே திரையாக இருக்கக்கூடியது, தடையாக இருக்கக்கூடியது இந்த இறையச்சம்தான். எவர்கள் இந்த இறையச்சத்தை தன்னகத்தே கொள்ளுகின்றார்களோ அவர்களும் வஹுஸ்னுல் ஹுலுக், கண்ணியத்திற்குரியவர்களே சொல்லுகின்றார்கள், யாரு நற்பண்புகளை தன்னகத்திலே கொண்டிருக்கின்றார்களோ, நல்ல பழக்க வழக்கங்களை, நல்ல குணதிசயங்களை எவர்கள் தன்னிடத்திலே ஏற்படுத்தி கொள்ளுகின்றார்களோ அவர்களும் தான் என்று அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அழகான முறையிலே எமக்கு வழிகாட்டுகின்றார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அந்த இறையச்சம்தான், அந்த இறையச்சத்தை நாம் எமக்கு மத்தியிலே வளர்த்து கொள்வதோடு நல்ல பண்புகளையும் நாம் எமக்கு மத்தியிலே ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நட்பண்புகளின் சிகரமாக திகழ்ந்தார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே வினவப்படுகின்றது, கைஃப கான ஹுலுகுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பண்புகள், அவருடைய குணாதிசயங்கள் எவ்வாறு இருந்தது என்று கேட்கப்படுகின்ற பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பதில் சொல்லுகின்றார்கள், கான ஹுலுகுல் குர்ஆன், அவருடைய பண்புகள், அவருடைய குணாதிசயங்கள் எல்லாம் அல் குர்ஆனாகவே இருந்தது. அல் குர்ஆன் போதிக்கக்கூடிய, அல் குர்ஆன் சொல்லக்கூடிய நற்பண்புகளைத்தான் அந்த தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னகத்தே கொண்டிருந்தார்கள். இதனால் தான் அல்லாஹு தஆலா வ இன்னக லஅலா ஹுலுகின் அலீம், நபியே முஹம்மதே, நீங்கள் நிச்சயமாக அழகிய குணங்களை கொண்டவர்களாக, நல்ல பண்புகளை கொண்டவர்களாக இருக்கின்றீர்கள் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்லுகின்றான். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, அந்த வகையிலே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னமா புஇஸ்து லி உதம்மிம மகாரிமல் அக்லாக், நான் நபியாக அனுப்பப்பட்டதெல்லாம் இந்த நற்கருமங்களை, நல்ல பண்புகளை மக்களுக்கு எடுத்துச் சொல்வதற்காக, அதனை பூரணப்படுத்துவதற்காக, பண்புள்ள மனிதர்களை இந்த உலகத்திலே தோற்றுவிப்பதற்காகத்தான் நான் நபியாக அனுப்பப்பட்டிருக்கின்றேன் என்கின்ற செய்தியை அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அது மாத்திரமல்ல, அக்மலுல் முஃமினீன ஈமானன் அஹ்ஸனுஹும் ஹுலுகா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, அக்மலுல் முஃமினீன ஈமானன், ஈமானினால், அதாவது
ஈமானிலே பூரணத்துவம் பெற்றவர்கள் யார் தெரியுமா? அஹ்ஸனுஹும் ஹுலுகா, யார் நல்ல பண்புகளை தன்னகத்தே கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள்தான் ஈமானிலே பூரணம் பெற்றவர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவதோடு, அவர்கள் எவர்கள் இந்த நட்பண்புகளை தன்னகத்தே கொண்டு வாழுகின்றார்களோ அவர்களுக்கு நாளை மறுமையிலே உயர்வான இடத்திலே ஒரு வீட்டை கட்டுவதற்காக நான் உத்தரவாதம் அளிக்கின்றேன் என்று அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே. அன ஸஈமுன் பிபைத்தின் ஃபீ அலல் ஜன்னah, சொர்க்கத்திலே உயர்வான இடத்திலே ஒரு வீட்டை கட்டுவதற்கு நான் உத்தரவாதம் அளிக்கின்றேன், நான் பொறுப்பாக இருக்கின்றேன். லிமன் ஹஸன குலுகுஹு, யார் தனது குலத்தை நல்லதாக அமைத்துக் கொள்கின்றார்களோ, யார் நல்ல பண்புகளை கொள்கின்றார்களோ அவர்களுக்குத்தான் இந்த உத்தரவாதம் என்பதனை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன மின் அஹப்பிக்கும் இலைய வ அக்ரபுக்கும் மின்னி யௌமல் கியாமா அஹாசினுக்கும் அஹ்லாகா, அதாவது நாளை மறுமையிலே என்னோடு நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள், அதே போன்று எனக்கு விருப்பமானவர்கள் யார் தெரியுமா? உங்களிலே யார் நற்குணமுள்ளவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் தான் என்று அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். சகோதரர்களே, இந்த நற்குணம் என்றால் தலாக்கத்துல் வஜ், அதாவது அப்துல்லா இப்னு முபாரக் ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த நற்குணத்துக்கு விளக்கம் சொல்லுகின்ற பொழுது, அதாவது முகம் மலர்ச்சியோடு இருப்பது, பிறருடைய துன்பங்களிலே பங்கு கொள்வது, பிறருடைய கஷ்டங்களை நீக்குவது, அதிலே மிக முக்கியமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்தியதுதான் அல் அஃபு வ தஸாமுஹ், அதாவது மன்னித்தல் என்கின்ற நட்பண்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றான், ஃபமன் அஃபா வ அஸ்லஹ ஃபஅஜ்ருஹு அலல்லாஹ், எவர்கள் மன்னித்து தனது வாழ்க்கையை சிறப்பாக அமைத்துக் கொள்ளுகின்றார்களோ அவர்களுக்குரிய கூலி அல்லாஹ்விடமே இருக்கின்றது என்று அல்லாஹு தஆலா கூறுவதன் மூலமாக அல்லாஹு தஆலா இந்த மன்னிக்கின்ற மனப்பான்மையை எமக்கு வலியுறுத்துகின்றான். எனவே சகோதரர்களே, அற்பமான காரியங்களுக்காக நாம் எல்லாம் குரோதம் கொள்ளாமல், வெறுப்பு கொள்ளாமல், ஒருவரை ஒருவர் வெறுப்போடு நடந்து கொள்ளாமல் மன்னிக்கின்ற மனப்பான்மையை நாம் எமக்கு மத்தியிலே வளர்த்து கொள்ள வேண்டும். ஏன் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா ஸாதல்லாஹு அப்தன் பிஅஃவின் இல்லா இஸ்ஸன், இந்த மன்னிப்பின் மூலமாகத்தான் அல்லாஹு தஆலா ஒரு மனிதனை கண்ணியப்படுத்துகின்றான், உயர்த்துகின்றான் என்கின்ற செய்தியை அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை, அவர்கள் எவ்வளவு தூரம் மன்னிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள், அவர்களுக்கு எதிராக அநியாயம் செய்த, அட்டூழியம் செய்த எத்தனை மனிதர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னித்து முன்மாதிரியாக இருந்தார்கள் என்பதனை விளங்கிக் கொள்ள வேண்டும். அதுதான் சுமாமா என்று சொல்லக்கூடிய நஜ்து பிரதேசத்திலே இருந்து வாழ்ந்த ஒரு சிற்றரசன். முஸ்லிம்களுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அதிகமான தொல்லைகளை கொடுத்து கொண்டிருந்தார். அதே நேரத்திலே வசைபாடக்கூடியவராக இருந்தார். இந்த சுமாமா இப்னு உசால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களாக மாறுகின்றார்கள். எவ்வாறு தெரியுமா? இவர்கள் கைதியாக பிடிக்கப்படுகின்றார்கள். கைதியாக பிடிக்கப்பட்டு மதீனா பள்ளிவாயலிலே, மஸ்ஜிது நபவியிலே கைதியாக நிறுத்தப்பட்டிருக்கின்ற வேளையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடத்திலே வந்து வினவுகின்றார்கள், மா இந்தக யா சுமாமா, சுமாமாவே உன்னிடத்திலே என்ன இருக்கின்றது? என்ன விடயத்தை நீ எதிர்பார்க்கின்றாய்? நீ கைதியாக பிடிபட்டிருக்கின்றாய். இவ்வளவு நாளும் முஸ்லீம்களுக்கும் இஸ்லாத்துக்கும் எதிராக நீ செயல்பட்டு கொண்டு வந்தாய் என்பதை நீ நன்றாகவே அறிவாய். இப்பொழுது உனக்கு என்ன வேண்டும்? நீ என்ன எதிர்பார்க்கின்றாய் என்று சுமாமாவிடத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள். அப்பொழுது சுமாமா சொல்லுகின்றார்கள், அல்லாஹுவின் தூதர் அவர்களே, நீங்கள் கொலை செய்வதாக இருந்தால் அதற்கு நான் பூரணமான தகுதி உள்ளவனாக இருக்கின்றேன். நீங்கள் கொலை செய்வதாக இருந்தால் அதனை நான் ஏற்றுக்கொள்ளுகின்றேன். அல்லது
நீங்கள் மன்னிக்கக்கூடியவர்களாக என்னை மன்னித்து விடுவீர்கள் என்று சொன்னால் அது உங்களுடைய பண்புகளில் ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. என்னை மன்னிப்பீர்கள் என்றால் அதனையும் நான் ஏற்றுக்கொள்கின்றேன். அல்லது நீங்கள் என்னை விடுதலை செய்வதற்காக பணம் கேட்பதாக இருந்தால் அதனையும் நான் தருவதற்கு தயாராக இருக்கின்றேன் என்று சுமாமா அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொல்லுகின்றார்கள். இவ்வாறு 3 தினங்களாக நடைபெறுகின்றது. 3வது நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுமாமாவிடத்திலே இதே கேள்வியை கேட்கின்றார்கள். அவர்களும் அதற்கு இதே பதிலைத்தான் சொல்லுகின்றார்கள். அந்த நேரத்திலே தான் சுமாமாவை அத்லிகு சுமாமாவை விடுதலை செய்யுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா பெருமக்களுக்கு கட்டளை பிறப்பிக்கின்றார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இவ்வாறான தொல்லைகளை எல்லாம் கொடுத்த அந்த சுமாமாவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னித்தார்கள். அதன் பிறகு சுமாமா அவர்கள் சொல்லுகின்றார்கள், முஹம்மதே, இதற்கு முன்பு நேற்று வரையும் இந்த பூமியிலே எனக்கு வெறுப்புக்குரிய முகமாக உங்களுடைய முகம்தான் இருந்தது. ஆனால் இன்றிலிருந்து மிகவும் விருப்பத்திற்குரிய ஒரு முகமாக உங்களுடைய முகம் மாறிவிட்டது. அதே நேரத்திலே மிகவும் வெறுப்புக்குரிய மார்க்கமாக உங்களுடைய மார்க்கம் இந்த தீனுல் இஸ்லாம் தான் இருந்தது. இன்று முதல் அந்த தீனுல் இஸ்லாம் எனக்கு விருப்பத்திற்குரிய எனது நேசத்துக்குரிய மார்க்கமாக மாறிவிட்டது என்கின்ற செய்தியை சுமாமா அவர்கள் சொல்லுகின்றார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இவ்வாறு தான் நிறையவே நாம் வாழ்க்கை வரலாறுகளை பார்க்கின்றோம். மிஸ்தஹ் ரலியல்லாஹு அன்ஹு இவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தயவிலே அவர்களுடைய செலவிலே வாழ்ந்து வந்தவர்கள் தான் மிஸ்தஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவர்களும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அந்த அவதூறு விடயத்திலே ஈடுபட்டு விடுகின்றார்கள். இவர்களும் ஒருவராக ஆகிவிடுகின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவுமே சஞ்சலப்பட்ட மனவேதனை அடைந்த நிகழ்வுகளுள் இதுவும் ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த நேரத்திலே இந்த மிஸ்தஹ் அவர்களுக்கு நான் எந்த உதவியும் செய்ய மாட்டேன் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விலகிக் கொள்ளுகின்றார்கள். ஆனால் அல்லாஹு தஆலா கட்டளையிடுகின்றான், வலா யத்தலி உலுல் ஃபضل மின்கும் வஸ்ஸஅ, அதாவது வசதி படைத்த சிறப்புக்குரிய யாரும் உங்களில் யாரும் சத்தியம் செய்ய வேண்டாம். இந்த ஏழைகளுக்கும் இந்த ஹிஜ்ரத் சென்று வந்தவர்களுக்கும் இந்த மிஸ்கீன்களுக்கும் கொடுப்பதிலிருந்து யாரும் சத்தியம் செய்ய வேண்டாம். மாற்றமாக அவர்களோடு நீங்கள் மன்னித்து விடுங்கள். ஃபல்யஃபு வஸ்ஃபஹு, அவர்களை மன்னித்து விடுங்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கூறி காண்பிக்கின்றான். எனவே சகோதரர்களே, அதன் பிறகு அவ்வாறு சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், அலா யுஹிப்பு அன் யக்ஃபிரல்லாஹு லக்கும், அல்லாஹு தஆலா உங்களுக்கு மன்னிப்பு வழங்குவதை நீங்கள் விரும்பவில்லையா என்று கேட்கின்றான். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், நான் மன்னிப்பைத்தான் விரும்புகின்றேன். அல்லாஹ் என்னை மன்னிக்க வேண்டும். நான் அந்த மிஸ்தஹை மன்னித்து விட்டேன். அவருக்கு கொடுக்கக்கூடிய செலவீனங்களை நான் தொடர்ச்சியாக கொடுக்கின்றேன் என்று அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதாவது மிஸ்தஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு உதவுகின்றார்கள், மன்னிக்கின்றார்கள். எனவே சகோதரர்களே, இவ்வாறு மன்னிக்கக்கூடியவர்களாக நாம் ஒவ்வொருவரும் எம்மை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உஃபு அம்மன் ஸலமக, அதாவது உனக்கு அநியாயம் செய்த ஒருவனையும் நீ மன்னித்து விடு. வசில் மன் கதஅக, உனது உறவை யார் துண்டித்து வாழுகின்றானோ நீ அவனோடு சேர்ந்து நடந்து கொள். வஹ்சின் மன் அஸாஅ இலைக, உனக்கு தீங்கு செய்யக்கூடியவனுக்கும் நீ நலவே செய்யக்கூடியவனாக இரு. வகுலில் ஹக்க வலவ் அலா நப்சிக, உனக்கு எதிராக இருந்தாலும் கூட நீ உண்மையை பேசுவதற்கு மறந்து விடாதே, உண்மையை பேசு என்று அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான ஒரு செய்தியை எமக்கு கற்றுத்தருகின்றார்கள். எனவே சகோதரர்களே, அந்த சுவர்க்கத்தை பெற்றுக்கொள்வதற்காக, அந்த ஜன்னாவை பெற்றுக்கொள்வதற்காக நாம் முடியுமான தியாகங்களை செய்ய வேண்டும். நல்ல பண்புகளை எமக்கு மத்தியிலே வளர்த்து கொள்ள வேண்டும். குறிப்பாக இந்த மன்னிக்கின்ற மனப்பான்மையை நாம் வளர்த்து கொண்டு எமது சகோதரர்களை, எமது உறவுகளை சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக குரோதம் பாராட்டாமல், அவர்களை வெறுத்து வாழாமல், அவர்களை அன்போடு ஆதரவோடு அரவணைத்து நல்லவர்களாக வாழ வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எமக்கு அந்த உயர்வான ஜன்னாவை சுவர்க்கத்தை ஒதுங்கும் தலமாக ஆக்கி அருள்வானாக.
وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين قائد الغر المحجلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فيقول الله تعالى: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றான், நிச்சயமாக அல்லாஹு தஆலாவும் அவனுடைய வானவர்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலாமும் ஸலவாத்தும் சொல்லுகின்றார்கள். எனவே இறை விசுவாசிகளே, நீங்களும் அந்த தூதர் மீது சலாமும் ஸலவாத்தும் சொல்லுங்கள் என்று அல்லாஹு தஆலா கட்டளையாக எமக்கு பிறப்பிக்கின்றான். எனவே கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நாம் சுவர்க்கம் செல்லக்கூடிய காரணிகளுள் அதிகமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்வதும் இருந்து கொண்டிருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன அவுலன்னாஸி பி யௌமல் கியாமா அக்ஸருஹும் அலைய ஸலாத்தன். நாளை மறுமையிலே என்னோடு நெருங்கி இருக்கக்கூடியவர்கள், என்னோடு அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் யார் தெரியுமா? என் மீது அதிகமாக ஸலவாத்து சொன்னவர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். எனவே கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அந்த தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத்து சொல்ல வேண்டும். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அந்த தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் எமது உயிரையும் விட, எமது அனைத்து வஸ்துக்களையும் விட, எமது பிள்ளைகளை விட, பெற்றோர்களை விட எமக்கு விருப்பத்துக்குரியவர்களாக இருக்கின்றார்கள். அதனைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன் நாஸி அஜ்மஈன். அதாவது, உங்களிலே ஒருவன் விசுவாசம் கொண்டவனாக, ஈமான் கொண்டவனாக ஆக மாட்டான். எந்த அளவுக்கு என்று சொன்னால், நான் அவர்களுக்கு விருப்பம் உள்ளவர்களாக ஆகின்ற வரைக்கும். எந்த அளவுக்கு என்றால், அவர்களுடைய பெற்றோர்களை விட, அவர்களுடைய பிள்ளைகளை விட, எந்த மனிதர்களை விடவும் நான் தான் அவர்களுக்கு விருப்பமுள்ளவராக இருக்க வேண்டும் என்று அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அது மாத்திரமல்ல சகோதரர்களே, நாம் ஒவ்வொருவரும் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்காக எத்தனை தியாகங்கள் புரிந்திருக்கின்றார்கள். அந்த தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத்து சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஸல்லா அலைய ஸலாத்தன் ஸல்லல்லாஹு அலைஹி பிஹா அஷ்ரா. யார் ஒருவன் என் மீது ஒரு ஸலவாத்து சொல்லுகின்றானோ அவனுக்கு அல்லாஹு தஆலா 10 ஸலவாத்துக்கள் சொல்லுகின்றான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சஹாபா பெருமக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொல்லுகின்றார்கள், அல்லாஹுவின் தூதர் அவர்களே, உங்களுக்கு சலாம் சொல்லுவது என்றால் எமக்கு தெரியும், நாம் சலாம் சொல்லுகின்றோம். ஆனால் ஸலவாத்து சொல்வதென்றால் எப்படி என்று கேட்கின்றார்கள். அதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுக்கின்றார்கள், அல்லாஹும்மா ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதுன் மஜீத் வபாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதுன் மஜீத். இதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த ஸலவாத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே சகோதரர்களே, இந்த ஸலவாத்தை அதிகமாக சொல்வோம். குறிப்பாக இந்த வெள்ளிக்கிழமை தினங்களிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத்தை சொல்ல வேண்டும். அந்த ஸலவாத்தை சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்திற்கு அருகதையுள்ளவர்களாக, அவர்களுடைய பரிந்துரைக்கு அருகதையுள்ளவர்களாக நாம் ஒவ்வொருவரும் மாறுவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எமக்கு உயர்வான சுவர்க்கத்தை தங்குமிடமாக தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.